Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தமிழகத்துல 3300 சதுரடி வரையிலான தனி வீடுகள்ல 2 கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் போதும் அப்படின்னு பொது கட்டட விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டிருப்பதாக அரசு அறிவிச்சிருக்கு. இனி தனி வீடு கட்டும் அனைவரும் இந்த விதிகளை பின்பற்ற வேண்டியிருக்கும். அரசின் இந்த முடிவு எதற்காக, இதனுடைய பின்னணி என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக கட்டடங்கள், கமர்ஷியல் பில்டிங் மற்றும் நிறுவன கட்டடங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் வாகன நிறுத்துமிடம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கான விதிகள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. ஆனா இந்த விதிகள் தனி வீடுகளுக்கு பொருந்துமா என்பதில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வந்தது. இதையடுத்து தனி வீடுகளுக்கு வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக விதிகள் வகுக்கப்படும் அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. இந்த சூழல்ல தான் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்குங்க. இந்த அரசாணையில என்ன தெரியுமாங்க சொல்லப்பட்டிருக்கு? இந்த அரசாணையில பொது கட்டட விதிகள்ல தனி வீடுகளுக்கான வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக சில பகுதிகள் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு. அதன்படி 3300 சதுர அடி பரப்பளவுள்ள தனி வீடுகளில் அதிகபட்சமாக 2 கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவுக்கு போதுமான இடத்தை பார்க்கிங் பகுதிக்காக ஒதுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, 750 சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு வீட்டுக்கு, அதாவது பில்ட்-அப் ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க, ஒரு கார் பார்க்கிங், ஒரு டூ வீலர் பார்க்கிங் கட்டாயம். அப்படி நம்ம பார்க்கும்போது 1500 சதுர அடினா 2 கார் 2 டூ வீலர் பார்க்கிங், 3000 சதுர அடினாவே 4 கார் 4 டூ வீலர் பார்க்கிங் விடணும் என்கிற ஒரு நிலை இருந்தது. இது தனி வீடு கட்டும் மக்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்குது இல்லையா? இடத்தை பார்க்கிங்காக மட்டுமே அவ்வளவு இடத்தை விட்டு விடுவதா அப்படின்னு பொதுமக்கள் பலரும் ஆதங்கம் தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் அரசு இப்ப தெளிவுபடுத்தியிருக்குங்க. அதன்படி 3300 சதுரடி பரப்பளவுள்ள தனி வீடுகளுக்கு நம்ம பார்த்தோம் 2 கார் பார்க்கிங் 2 டூ வீலர் பார்க்கிங். 3300 சதுரடிக்கு மேல பரப்பளவு உள்ள இடத்துல நீங்க வீடு கட்டும் போது அதிகபட்சமாகவே 4 கார் நிறுத்துமிடம் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் ஒதுக்க வேண்டும் என்று இப்ப தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது மேக்சிமம் நீங்க 3300க்கு மேல இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க மிகப்பெரிய ஒரு வீடு கட்டினாலுமே அதிகபட்சமே 4 கார் பார்க்கிங் 4 டூ வீலர் பார்க்கிங் தான் இப்ப விட வேண்டி இருக்கும். இது தவிர அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள்ல இணையதள சேவை, தொலைத்தொடர்பு வசதிகளுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டியதும் அவசியம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 750 சதுரடிக்கே பார்க்கும்போது பாருங்க, நடைமுறையில் ஏற்கனவே உள்ள விதிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிச்சன் கொண்ட ஒரு தனி வீடு நீங்க கட்டும்போது 750 சதுர அடிக்கு ஒரு கார் பார்க்கிங் விட வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3300 சதுர அடியில் நீங்க வீடு கட்டினீங்கன்னா 4 கார் பார்க்கிங் விட வேண்டியிருக்கு இல்லையா? ஆனால் தற்போது இந்த புதிய விதிகளில் 3300 சதுர அடி டிவைடட் பை 750 நீங்கள் போட்டீங்கன்னு வச்சிங்களேன், 4 கார் பார்க்கிங் கட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதற்கு பதிலாக தற்போது 2 கார் பார்க்கிங் 2 டூ வீலர் பார்க்கிங் போதும் அப்படின்ற ஒரு சூழலானது இப்போ வந்திருக்கு. இது முக்கியமாக புது வீடு கட்டுபவர்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்மிடையே இதனுடைய சாதக பாதகங்கள் பற்றி பேசுவதற்காக நுகர்வோர் ஆர்வலர் திரு சோமசுந்தரம் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், இப்போ இது ஏற்கனவே தெருக்கல்ல சாலைகளில் கார் பார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷன் மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மக்களுக்கு இப்படி தளர்வு கொடுக்கும் போது இது மறுபடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தானே கூட்டம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்னன்னா இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி 4 கார் 4 டூ வீலர் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட எஃப்எஸ்ஐ அதாவது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்லையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சிலதெல்லாம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வீடு கட்டுறவங்களுக்கு யூசபிள் ஸ்பேஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 4 காருக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் இந்த 30 ஸ்கொயர் மீட்டர் அடியில அந்த மாதிரி செய்யற போது அதுல என்ன மாதிரி ப்ராப்ளம் வருங்கிற போது அதுக்கு ஒரு கார் அந்த மாதிரி அவங்க இடத்தை ஒதுக்கும் போது மீண்டும் பழைய கார்களையோ இல்லது அதிகமான கார்கள் இருக்கிற போது வெளியே ரோட்டை கொண்டாந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு அரசு சரியான எஸ்ஓபி நடைமுறைகள், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை உடனே அறிவிச்சு அதை ஒரு நிபுணர் குழுவை வச்சு சரி பண்ணாங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணலாம். இப்ப மற்ற மாநிலங்கள்லயும் சில மாநிலங்கள்ல சில பெருநகரங்கள்ல ஏனைய மற்ற நாடுகள்லையும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பக்கத்திலே ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ கார் பார்க்கிங் வச்சுக்கலாம்னு சொல்லி அதுக்கு உண்டான வாடகையை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கார்பரேஷனும் முனிசிபாலிட்டியும் அந்த மாதிரி வாங்குறாங்க. இது சென்னை மாநகராட்சிக்கு மட்டுமல்லாது மற்ற மாநகராட்சி, மற்ற நகராட்சிகள் மற்றும் அர்பன் பெரிய டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி இடங்களுக்குலாம் இதை கொண்டு வர்றதுனால எல்லா இடங்களுமே ரெகுலேட் ஆகும்.
இதை வச்சு இந்த ரோடுகள்ல வந்து குறு தெரு அந்த தெருகள்ல வந்து வண்டி வாகனங்கள் போறதுக்கு கொஞ்சம் இடையூறுகள் குறையும் நம்பப்படுகிறது. இருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சதுனால வண்டிகள் 4 சக்கர வண்டிகள் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் கணக்குல கொண்டு இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனை இமிடியேட்டா பண்ணுவோம். இப்ப எந்த ஸ்டேட்ல கட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷனை கொடுக்க செய்வாங்க. ஏன்னா அதனாலதான் அவங்க கவர்மெண்ட் வந்து எஃபர்ட்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஃபர்ட்டை ரிலாக்ஸ் பண்ணதுனால சார் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தளர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 3000 சதுர அடி அதுக்கு மேல வீடு கட்டுறாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய வசதி படைத்தவர்களுக்கு தான் அது பலனுள்ளதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் 750 சதுர அடியில நீங்க வீடு கட்டினாலே ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும் அப்படின்னு அந்த பழைய விதிகள்ல வந்து மாற்றம் இல்லை இல்லையா? அப்படி இருக்கின்ற போது அப்ப நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அந்த நிபந்தனையிலிருந்து அந்த விதிகள்ல இருந்து தளர்வு கொடுக்கணும் தானே? ஆமா சார், நிச்சயமா கொடுக்கணும். இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா அதை எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும் சார். அதுல வந்து ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ல அந்த வண்டியெல்லாம் திருப்ப முடியாம இருக்கிறது இப்போதைக்கு. அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த வண்டியெல்லாம் திருப்பறதுக்கு உண்டானது அந்த இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் சுற்றி சரௌண்டிங்ல கொடுக்குறதுலாம் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்றதுனால கொஞ்சம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன் சார். இனிமேல் வீடு கட்டுறவங்களுக்கு இது வந்து வீட்டுல வந்து யாரா இருந்தாலும் இப்ப வந்து 4 சக்கர வாகனங்கள் வாங்குறது அதிகமாயிடுச்சு. அதனால அதை வந்து அதுக்கு உண்டானது அட்லீஸ்ட் இப்போது அரசு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்குங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது தான் சார். அது 250 சதுர அடி ஆனா கூட கீழே ஒரு கார் பார்க்கிங், ஒரு போர்ட்டிகோவோ இல்ல போர்ட்டிகோ இல்லாம கீழே சில்ட்டு மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல வீடை கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி நிறைய இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, இப்ப சென்னை மாதிரியான பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் 800 சதுர அடி இடம் வாங்குறதே நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இருக்கிற இடமே கொஞ்சம் தான், இதுல கார் பார்க்கிங் விட்டு தான் கட்டணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியுமோ? அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விதிகள் இருக்கு இல்லையா, இந்த விதிகளிலும் தளர்வு கொடுத்தால்தான் அது நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது நுகர்வோர்களின் கருத்தாக இருக்கின்றது. Eagle Mobilesil Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.